என்னோட ஃபர்ஸ்ட் லவர் என்னோட 3 இயர்ஸ் கூட. என்ன சொல்றீங்க? ஆமா 6 வருஷம் லவ். நான் பாக்குறேன் ஒரு குழந்தை வந்து அப்பான்னு கூப்பிடுது. எனக்கு அப்படிதான் டக்குன்னு ஒரு நாள் ஒரு குழந்தை தான் வந்து அப்பான்னு கூப்பிட்டுச்சு. என்ன பண்றது? எங்க அம்மாவை பாக்குறவங்களாம் கேக்குறாங்க, என்ன உங்க பையன் இப்படி பண்ணிட்டான்? எங்க அம்மா வெளியே தலைகாட்டம்ல, கல்யாணமா பண்ணி வைக்கிறேன். கல்யாணம் இப்ப பண்ணு கல்யாணம். குழந்தை இருந்துச்சுன்னா என்னங்க பண்றது? தெரியாம நடந்துருச்சுன்னு சொல்றாங்க. அது எப்படின்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. சாரி ட்ரிப்புக்கு போய் தான் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணி திடீர்னு ஃபாதர்லி ஃபீல்ல பார்க்கணும் அப்படின்னு எனக்கு என்ன மாதிரி பார்க்கணுன்னே தெரியல. என்ன நீங்க இன்னைக்கு வந்திருக்கீங்க? அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்களா? இது எப்ப குழந்தை மகா கிட்ட தான் இருக்கு. ஸோ அது ஒரு சேஃப் ஹேண்ட்ல தான் இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் வந்து அந்த குழந்தை இவங்களை டிஸ்டர்ப் பண்ணுமா, இல்லை நான் வந்து ஒரு பாசத்தில் திருப்பி போய் வந்து எனக்கும் அன்னைக்கு தெரியாது. ஏன்னா எங்க 3 பேருக்கு அன்னைக்கு ஷூட் இருந்தது. எங்களுக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் தான் தெரியும் அவங்களுக்கு அவங்க மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தைங்களுக்கு சொத்து சுகம் சேர்க்கறதை விட முக்கியம் நல்ல அறிவும் ஆற்றலும் கொடுக்கறது தான். 4 to 14 years கிட்ஸ்க்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் பிரைனோ பிரைன், ஆல்வேஸ் ஒன் ஸ்டெப் ahead. டேக் ஒன் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் உங்கள் வசந்த். இன்னைக்கு நம்ம கூட ஆஹா கல்யாணம்ல இருந்து விஜய் அண்ட் அனாமிகா வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ எப்படி போயிட்டு இருக்கு பிரதர் ஆஹா கல்யாணம்? சூப்பரா போயிட்டு நல்லா போயிட்டு இருக்கு. சீரியலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு குயிக்கா ஒரு ரேபிட் ஃபயர் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ரேபிட் ஃபயர் தான் எடுத்தது ரேபிட் ஃபயர் தான் ப்ரோ. ஸோ இப்போ இந்த இயரோட எண்ட்ல இருக்கும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் அப்படியே 2024 ரீவைண்ட் பண்ணி பார்ப்போமே நம்ம. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் தி மோஸ்ட் அன்எக்ஸ்பெக்டட் திங் இந்த வருஷத்துல உங்களுக்கு நடந்தது என்ன? நான் கார் வாங்கினது. எப்போ வாங்குனீங்க? வாங்கிட்டேன். சொல்லவே இல்ல. யார்ட்டுமே சொல்லல. ஆமா. உங்களுக்கே தெரியாதா? யாருமே தெரியாது. ஏன் அது தலைமறைவா ஏன் வச்சிருக்கீங்க? உனக்கு என்னப்பா ஜாலியா இருக்க, சம்பாதிக்கிறேன், மாசம் டியூ கட்டுறது எனக்கு தான் தெரியும். ஒரு ரவுண்டு கூட்டிட்டு போங்க. கார் டூர் டேக் ஒன் வியூவர்ஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவ்ல இப்போ அவ்வளவுதான் பண்ணிடுவோம் நாங்க. ஏன் கண்டென்ட்டே இல்ல நினைச்சேனே. ஏன் கார் டூரை போட்டுருவோம். ஸோ உங்களுக்கு த மோஸ்ட் அன்எக்ஸ்பெக்டட் திங் என்ன சொல்லுங்க? ஏதோ ஒண்ணு சொல்லுங்க, மறக்க முடியாத ஒரு நினைவு. என் லைஃப்ல எல்லாம் நான் எதுவுமே இந்த வருஷத்துல நடக்கலன்னு நீங்க தான் நிறைய நடந்திருக்கீங்க. எதுவுமே பெருசா ஃபர்ஸ்ட் டேனா என்ன சொல்றீங்க? இந்த வருஷத்துல இந்த ஒரு டே ஏன்டா வந்துச்சு 2024 இருந்து எரேஸ் பண்ணணும் அப்படின்னா? எனக்கு ஒரு நாள் அந்த மேட்ச் ஷூட் முடிச்சுட்டு நான் நம்ம பூந்தமல்லி இவிபி இருக்குல்ல, அங்கே ஒரு நாள் ஷூட் முடிச்சுட்டு போகும்போது என் பைக் வந்து இன்ஜின் ப்ராப்ளமே அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. அதான் கார் பூந்தமல்லிலேருந்து நான் உருட்டிகிட்டே போனேன். பூந்தமல்லிலேருந்து பெசனர் வரைக்கும் நான் உருட்டிட்டு போனேன். நைட்டு 2 மணிக்கு, 2 மணிலேருந்து காலைல 9 மணி வரைக்கும் நான் உருட்டிட்டு போனேன். சும்மா சொல்லாதீங்க. சத்தியமா அதுக்கப்புறம் தான் காலைல முடிவுக்கே வந்தேன். சீரியஸா யார்ட்டையுமே கூப்பிடவும் முடியாது. இன்னும் நான் என் ஃப்ரெண்ட்ஸும் எல்லாமே ஊர்ல இருந்தாங்க. அப்ப யோசிச்சேன் யாரையா டோ பண்ண சொல்லாமான்னு. எனக்கு அதுக்கும் பயமா இருந்துச்சு. சரி முடிஞ்சளவு உருட்டிட்டு போ, கொஞ்சம் தூரம் உருட்டிட்டு போ, கொஞ்சம் நிக்க, கொஞ்சம் தூரம் உருட்டிட்டு போ, நிக்க, அப்படி அப்படியே காலையில பால் பாக்கெட் போடும்போது சீரியஸா அந்த மாதிரி தான் வந்தேன். எனக்கு செம்ம வெறி ஆயிடுச்சு. அதுதான் எனக்கு புஷ் பண்ணுச்சு, சரி வாங்கிட வேண்டியதுதான். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேனா லைஃப்ல எல்லாமே ஃபர்ஸ்ட் டே தான். என்ன நினைச்சீங்க? என்ன நடக்கல? ஃபர்ஸ்ட் லைஃப்ல ஹாப்பியா இருக்கணும்னு நினைச்சேன். பட் ஆனா வந்துட்டு கொஞ்சம் எல்லாமே ஒஸ்டா தான் போயிட்டு இருந்துச்சு. அவர் மேல ஒரு நான் என்ன பண்ணேன்? சந்தோஷமா தான் இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். நிறைய சம்பாதிக்கிறீங்க ஆகா கல்யாணம்ல இருந்து. யாருக்கு சொன்னாங்க? இப்ப கூட ஏதோ ஷூட் முடிச்சுட்டு தான் வரீங்க. வீடு வாங்கி போட்டுருக்காங்க, கிரகப்பிரவேசம் பண்ணிட்டு வராங்க. ஓ தெரிஞ்சது. இது காஸ்டியூம் பார்க்கல. ரெட் கலர் காஸ்டியூம் தான் போடுவாங்க இல்ல? ஆமா திருஷ்டி பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நீங்களே 2 பேரும் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? பெஸ்ட் டேனா என்ன சொல்வீங்க இந்த வருஷத்துலயே? பெஸ்ட் சரி இருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கேள்விக்கு கை தூக்கி இருக்காங்க. பெஸ்ட் டேனா நான் என்னோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றேன். உங்க லைஃப்ல ப்ரோ? எனக்கு வந்து ஹார்ட் பீட் ரிலீஸ் ஆனது. ஏன்னா என்னன்னு தெரியல, எனக்கு ஒவ்வொரு வருஷம் மார்ச் மாசமும் ஏதாவது ஒரு ரிலீஸ் வந்துருது. போன வருஷம் ஆஹா கல்யாணம், இந்த வருஷம் வந்து ஹார்ட் பீட், அடுத்த வருஷம் இல்ல இந்த வருஷத்துக்கு ஒன்று ரெடியா வச்சிருக்கேன். ஃபேவரட் சாங் என்ன? அமரன் சாங். ஓகே. சக்கரே ஆனா அது அவங்க வாய்ஸ்ல கேட்டானே நல்லா இருக்கும். இல்ல சீரியஸா நல்லா இருக்குங்க. ஸ்நேகமோ பிரேமமோ ஏதிலா நியமோ பிரேனிலா மாயமோ
நான் இதுக்குதான் பாட மாட்டேன்னு சொன்னேன். அவருக்கு தும்மல் வந்துருச்சு. வந்துருச்சா? அது அவர் அந்த பக்கம் அவரோட திரும்பி அப்படின்னு தும்புறதுக்காக அப்படி பண்ணாரு. அப்படியா? ஆ. சரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பிங்க. స్నేహమో ప్రేమమో ప్రేమో స్నేహమో ప్రేమమో ఏదిలా నేయమో ప్రీలావా அதான் எழுத்து கூட்டி படிச்சு. స్నేహమో ప్రేమమో ఏదిలా నేయమో அதான் அந்த சர்க்கரைக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். చక్కరే 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 ஆஹா, போடாம ஒரு டீ. சூப்பரா இருந்துச்சுங்க. யார் என்ன சொன்னாங்க, நீங்க ரொம்ப சூப்பரா பாடுறீங்க ப்ரோ, அப்ரிஷியேட் பண்ணி கத்துக்கணும் ப்ரோ. டே சீரியலுக்குள்ள வந்தோம் அப்படின்னா சாரி ட்ரிப்புக்கு போய் தான் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணி இப்படி ஒரு தாய்லாண்டா தாய்லாந்து trip போல. அந்த ட்ரிப் இல்ல, ஓகே வேற ட்ரிப். வேற ட்ரிப். சீரியல்ல ஒரு ட்ரிப் போனார், பாக்கலையா நீங்க? ட்ரிப்புக்கு போனீங்க. ட்ரிப்புக்கு போய் தான் குழந்தை எப்படிங்க வந்துச்சு? ஓ ஆமாங்க, கேளுங்க அது ஃபர்ஸ்ட். ஏன் அப்படி இல்ல ப்ரோ, அது அவ்வளவு போதைப் பொருள் நான் எடுக்க? அதை கேட்டேன், எப்படி அது எனக்கே தெரியாம நடந்துருச்சுனாங்க. அப்ப நம்ம ரெஸ்பான்சிபிள் இல்ல. இவரு பண்ண தப்புக்காக நான் எல்லார்கிட்டயும் அடி வாங்கிட்டு இருக்கேங்க சீரியல்ல. இவரும் அடிக்கிறாரு சேர்ந்து, மாமியாரும் அடிக்கிறாங்க, எல்லாருமே அடிக்கிறாங்க. என்ன பண்றது? பாவம் தானே பொண்ணுங்க. கண்டிப்பா பாவம். குழந்தை இருந்துச்சுன்னா என்னங்க பண்றது? தெரியாம நடந்துச்சுன்னு சொல்றாங்க, அது எப்படின்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆனா அது மட்டும் நான் ஏத்துக்கணுமா? ஆனா நான் மட்டும் திருப்பி திருப்பி பலார்னு அடி வாங்குவேன் எல்லாருக்கிட்டயும். இது என்ன? ஆக்சுவலா அவங்க சொல்றது உண்மைதான். எனக்கு நிறைய டைம் யோசிப்பேன் நானு, கேரக்டரை பார்த்தா வந்து ரியல் லைஃப்ல இவங்க கேரக்டர் பண்றது எல்லாமே கரெக்டுங்கிற மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு பொண்ணுமே வந்து ஹஸ்பண்டுக்கு இப்படி இருந்தா ஏத்துக்க மாட்டாங்க. அப்புறம் நான் யோசிப்பேன், ஓ சீரியல்ல இப்படி இருந்தா தான் கரெக்டா இருக்கும் போல அப்படின்னு. ஸோ அது டிபெண்ட்ஸ் தான். அப்படியே ரியல் லைஃபுக்கு வாங்க. ட்ரிப்பு போயிட்டு ஏதாவது பண்ணக்கூடாத சேட்டைகள் எல்லாம் பண்ணி ஏதாவது பிரச்சனையெல்லாம் மாட்டிருக்கீங்களா? என் கூட ட்ரிப் வந்த பையன் ஒருத்தன் ஒரு தடவை இறந்து போயிட்டான். அது எனக்கு ஒரு மறக்க முடியாத இன்சிடென்ட். இன்னொன்று வந்து இது ஒரு தடவை என்ன பண்ண, வாட்டர் பாட்டில் வந்து முன்னாடி இடத்துல எனக்கு பார்த்தவங்க வாட்டர் பாட்டில் வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க. நர்சிங்பூர்னு ஒரு இடத்துல மத்திய பிரதேஷ்ல. நான் வந்துட்டேன், வாட்டர் பாட்டிலை குடிச்சிட்டு அடுத்த ஸ்டாப்பிங்னா அடுத்து நிற்கிற இடத்துல வந்து ஒரு 25 கிலோமீட்டர் தாண்டி டீலாம் குடிச்சிட்டு அங்கே வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணிட்டு குடிச்சிட்டு வாட்டர் பாட்டில் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். அவர் அந்த ரூட்ல தான் வரவர் போல. அவர் அந்த ரூட்ல திருப்பி வந்திருக்காரு. வந்துட்டு இந்த வாட்டர் பாட்டில் தானே இவன்ட்ட கொடுத்தோம், எப்படி இது இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு கால் பண்றாரு. அப்புறம் நான் பார்த்துட்டு ஐயோ வாட்டர் பாட்டில் விட்டு போயிட்டோம் சொல்லிட்டு திருப்பி இல்ல இருங்க அங்கேயே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது அசிங்கமா போச்சு. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அது ரீசெண்டா நடந்தது. ஓகே, உங்களுக்கு அவங்க டெய்லியும் ஷூட்டுக்கு வந்து ஒரு ட்ரிப் தான் அவங்க. ஆமா, ஏன்னா எனக்கு லொகேஷன் லாங்கா, சோ அதுவே எனக்கு டெய்லி போயிட்டு வர்றது அதுவே பெரிய ட்ரிப் தான் எனக்கு. அது எங்க இருந்து தான் வராங்க? கோவிலம்பாக்கம். இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை, நம்ம வீட்டுல ஒரு கார் இருக்கு. அவங்களாம் முன்னாடி இருந்து வச்சிருக்காங்க ப்ரோ. அவங்களாம் ஒரு என்ன எம்ஜி எடுத்துட்டு போய் அவங்க டம்முன்னு விட்டு முன்னாடி பேத்து கவர்மெண்ட் பொதுச்சத்தை சேதப்படுத்தி அவங்களாம் அந்த மாதிரி என்ன பண்ணி என்ன சம்பவம் அது? இல்ல எம்ஜி கார் எடுக்கணும், எம்ஜி ஹெக்டார் எடுக்கணும் அப்படின்னு பெஞ்ச் எடுத்துதான் நிலைமை யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஸ்டர் ஓட்டிட்டு, அதுதான் லான்ச் மாடல். ஸோ அப்பவே அதை நான் ஓட்டிட்டு சரி எதுக்கு நம்ம வந்துட்டு லைக் ஹெக்டார் எடுக்க கூடாது, ஹெக்டார் எடுத்தா ஃபேமிலியோட எல்லாமே போலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹெக்டார் எடுத்துட்டு டெஸ்ட் டிரைவ் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போதுட்டு அங்க போயிட்டு நான் இடிச்சிட்டு நான் பாட்டுக்கு இப்படி உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் ஆகல, பட் ஸ்டில் அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா. ஸோ அது எனக்கு ஓட்டுறதுக்காக அந்த எம்ஜியே எடுக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. டக்குன்னு ஒரு நாள் பாக்குறேன், ஒரு குழந்தை வந்து அப்பான்னு கூப்பிடுது. எனக்கு டக்குனு ஒரு குழந்தை தான் வந்து அப்பான்னு கூப்பிடுச்சு. என்ன பண்றது, ஷாக் ஆயிட்டேன். ஷாக் தான். ஏன்னா அந்த ஷூட் அன்னைக்கு காலையில வரைக்கும் எங்களுக்கு கன்ஃபார்மா தெரியாது இவங்களோடதா அவங்களோடதா என்னோடதா, இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் டவுட்டாவே போயிட்டு இருந்துச்சு. இது யாரோடதான் அப்படின்னா காலைல பேப்பர் இருந்துச்சு, யாரோடது சொல்லு அப்படின்னு ஒருத்தர் சிவகுமார்னு ஒரு எழுதி இருப்பாரு. அவர் சிரிச்ச மகமா இருப்பார். சொல்றேன் அப்படின்னாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு மத்தியானம் தான் சொன்னாரு, உங்களோட குழந்தை தான் அது அப்படின்னாரு. நான் அப்படியே அவர் சொல்ற இதுல சொல்ல, அவர் ஒரு மாதிரி எந்துவா பேசுவார். அவரு 50 இருக்கும் அவருக்கு ஏஜ், ஆனா பயங்கர எந்துவா குழந்தை தான் அது. அவர் ப்ராம் பண்ணுவார்ல அதே மாதிரி சொல்லுவாரு. ஒரு
பயங்கர எந்தோ பேசுவார். நான் ஷாக் ஆயிட்டா, நான் சந்தோஷத்துல இருக்கேன்னு நினைச்சிட்டு அவர் சாக்லேட் கேட்பாரு போல விட்டா, என் குழந்தையா அவரு இடிச்சு போய் உட்காந்துருக்கேன். அவர் வந்து இனிமேல் உங்க வேலைதான் கதையே அப்படின்னாரு. செஞ்சுட்டீங்கல்ல. வச்சு செஞ்சுட்டாங்க. முட்டை வாங்கிட்டு இருந்தேன் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கடையில. அப்போ வந்து இருந்தாலும் உங்க குழந்தை அது அப்படின்னா, என்னது இது, ஓ சீரியலா அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மாவை பாக்குறவங்க எல்லாம் கேக்குறாங்களா, ஏன் உங்க பையன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு. எங்க அம்மா வெளியே தலகாட்டம் இல்ல, கல்யாணமா பண்ணிக்கிறேன், கல்யாணம் இப்ப பொண்ணு கல்யாணம். ஓகே, அந்த மாதிரிதான். ஆனா டக்குன்னு அது அப்பாவா அடாப்ட் பண்ணும்போது அதுக்கேத்த மாதிரி நம்ம மாறணும்ல. ஆமா, அது கஷ்டமா இருந்துச்சா? அது ரொம்ப கஷ்டம். எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே இருந்தது இல்லையே. நான் எங்க அண்ணன் பசங்க போடா கிஞ்சு அந்த மாதிரி கிஞ்சுன்னு சொல்லிட்டு அவங்க பெருசா பழகவும் இல்லை. நான் எனக்கு திடீர்னு ஃபாதர்லி ஃபீல்ல பார்க்கணும் அப்படின்னா எனக்கு என்ன மாதிரி பார்க்கணுன்னே தெரியல. சரி, ஒரு மாடரேட்டா எப்படி மாத்திக்கிறனாலும் ஒரு எக்ஸ்பிரஷனை கொடுத்து வைப்போம், பிஜிஎம் போட்டு மேட்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ என்னால முடிஞ்ச அளவு என்னென்னமோ பண்ணி ஒரு மாதிரி காமா அழுகிற மாதிரி ஃபேஸ் வச்சு ட்ரை பண்ணேன். இப்போ அந்த குழந்தை வந்து மகா அவங்க கிட்ட இருக்காங்க. இப்போ ஸ்டோரியில நிறைய ட்விஸ்ட் எல்லாம் வரும்னு நினைக்கிறேன். எப்படி போக போகுது இதுக்கப்புறம்? இதுக்கப்புறம் எங்களுக்கே ஆக்சுவலாக டவுட்டு தான். அது இன்னும் எப்படி போகுதுங்கிற மாதிரி தெரில. பட்டு குழந்தை மகா கிட்ட தான் இருக்கு. ஸோ அது ஒரு சேஃப் ஹேண்டில் தான் இருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் வந்து அந்த குழந்தை இவங்களை டிஸ்டர்ப் பண்ணுமா, இல்லை நான் வந்து ஒரு பாசத்தில் திருப்பி போய் வந்து அந்த குழந்தைய நானே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேனா அப்படிங்கிறதெல்லாம் வந்து இனிமேல் வர கதைகளில் தான் வரும். ஸோ இதில் ஏதாவது ஒன்று தான் நடக்கும் ஆப்வியஸாக. ஆனால் பிரபாக்கு வந்து இப்போ அடுத்த கல்யாணம்லாம் பேசிட்டு இருக்காங்களே, என்ன ஆக போகுது? திரும்ப நீங்க போய் கல்யாணம் பண்ணிப்பீங்களா? அது எனக்கு ஆக்சுவலாக வந்து அந்த பையனை நான் மீட் பண்ணுற மாதிரி இது வரைக்கும் வரல. ஸோ எனக்கு வந்து எனக்கு ஆக்சுவலாக அவங்களுக்கு திடீர்னு இந்த மாதிரி கல்யாணம் பேசுறாங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது, உண்மையிலுமே தெரியாது இப்படி ஒரு சீன் வரப்போகுதுன்னு. ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சிருந்தவர் தான் வந்தாரு. வந்தோடனே என்ன நீங்க இன்னைக்கு வந்திருக்கீங்க, அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்களா, அப்படின்னு. ஆமா, அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை மாதிரி பாக்குற மாதிரி சீன் வருது, அந்த சீன் நான் தான் பண்ணியிருக்கேன், நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ராஜுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு, ரஜினி ஸ்டைல்லாம் வச்சுட்டு, அவர் தான் பண்ணியிருந்தாரு. எனக்கு அதை பார்த்தா ஷாக் ஆயிடுச்சு, இப்படி ஒரு சீன் போதா சீரியலுக்குள்ள நமக்கே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் அன்னைக்கு தெரியாது, ஏன்னா எங்க 3 பேருக்கு அன்னைக்கு ஷூட் இருந்தது, எங்களுக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் தான் தெரியும் அவங்களுக்கு அவங்க மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சீரியல் தாண்டி கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் போயிட்டு வரேன். ஓகே, எப்போவாது உங்களை விட பெரிய பொண்ணு மேல க்ரஷ் இருந்திருக்கா? என்னோட ஃபர்ஸ்ட் லவர் என்னோட 3 வயசு கூட. சொல்றீங்க? ஆமா, 6 வருஷம் லவ். அதனால அது யூஸ்வல். உங்களுக்கு சின்ன வயசு பையன் மேல க்ரஷ் வந்திருக்கா? சின்ன வயசுலாம் இல்ல, எல்லார் மேலயும் பாக்குற எல்லார் மேலயும் எனக்கு க்ரஷ் வரும். எனக்கு வந்ததுல இருந்து என்ன பாத்துட்டே இருந்தீங்க, ஏதாவது வந்துச்சா அறிகுறி? இல்ல, எனக்கு புரியல என்ன நடக்குதுன்னு. எனக்கு பாக்கும்போது பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு க்ரஷ் இருக்கு, அதுக்கப்புறம் அது அப்படியே போயிடும், பாத்துட்டு போயிடுறது. அவ்வளவுதான். நீங்க திடீர்னு இன்விசிபிள் ஆயிட்டீங்க அப்படின்னா என்ன மாதிரி இல்லீகல் திங்க் பண்ணுவீங்க? இன்விசிபிள் ஆயிட்டு இல்லீகல் திங்க் என்ன பண்ணுவேன், எல்லா கடையிலயும் இந்த பேடிஎம் ஸ்கேனர் வச்சிருக்காங்கல்ல, அது எல்லாத்துலயும் என்னோட எடுத்து ஒட்டி வந்துருவேன். ஒட்டுங்கடா இப்ப அடிங்கடா அப்படின்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவேன். நீங்க? எனக்கு லைஃப்ல பிடிச்சது ஷாப்பிங், இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நிறைய பண்ணிப்பேன். ஓகே, அதுதான் போற எல்லா கடையிலயும் போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துருவீங்க. ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துருவேன். லைஃபை வேணா சேஞ்ச் பண்ண முடியும்னா லைஃபை சேஞ்ச் பண்ணிட்டு வந்துருவேன். வீண் வம்புக்கு போய் ஏதாவது அடி வாங்கியிருக்கீங்களா? வீண் வம்புக்கு போய் அடி வாங்கினதில்ல, திட்டு வேணா வாங்கிருக்கேன். அடி வாங்கினது இல்ல, திட்டு வாங்கியிருக்கேன். என்ன வம்புக்கு போனீங்க? நிறைய சம்பவம் இருக்கு, அது பாடி லிஸ்ட் போயிட்டே இருக்கு. சம்பவம் பண்றதுக்கே இருக்காங்க நினைக்கிறீங்க. தலைவா நீங்க? நான் ஜென்ரலா யாருக்காவது சப்போர்ட் பண்ண போயிட்டு கடைசி பார்த்தா அவங்க மேலாம் தப்பு இருக்கும். ஆனா பாவி நான் பேசிட்டு இருந்தேன்டா, நான் அப்படியே சரி வரட்டா அப்படியே கிளம்பி விடுறது. எனக்கும் அப்படியே நடந்திருக்கு. ஓகே, ஏதாவது நல்லா போயிட்டு இருக்க லவ்வ கட் பண்ணி விட்டுருக்கீங்களா? அந்த வெளியே உட்காந்துருக்கேன் நான். என் ஃப்ரெண்டு லவ் பண்ணிட்டு இருந்தான், பிளட்டி ராஸ்கல் நீ லவ்வா பண்ற லவ். நான் சொன்னேன் வேணாம்டா, அந்த விட்டுதான் அந்த லவ் செட் ஆகி இருந்திருக்கும், எங்களுக்கு பிடிக்கல அந்த பொண்ணு, அதனால சொல்லிட்டோம். நீங்க அந்த மாதிரி அவங்கலாம் காதுல சேர்த்து வைக்கிறவங்க, சேர்த்து வச்சு மரணடியும் வாங்குவேன். அதனால இப்பெல்லாம் அதெல்லாம் எதுவும் பண்றது இல்ல. லவ் பண்றீங்களா? சரி, ஓகே ஓகே ஃபைன். சோ thank you so much. ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு பார்த்து பேசினதுல மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. Thank you. ஹலோ गाइस, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா டேக் ஒன் தமிழ் சேனலுக்கு மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், அப்புறம் கீழ இருக்க பெல் ஐகானை கண்டிப்பா கிளிக் பண்ணிடுங்க.